எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்கம் பற்றிய குறிப்பை தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் 12 ராசி மற்றும் 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போறோம். மூணாவதாக மிக முக்கியமான நாம யோகத்துக்கு எந்த கலர் அதிர்ஷ்டம்ங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று 28/8/2026. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை சூலம். மேற்கு திசையை நோக்கி நீங்க போறதா இருந்தா கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பௌர்ணமி திதி காலை 10:30 மணி வரை, பின்பு பிரதமை திதி. நட்சத்திரம் சதய நட்சத்திரம். யோகம் சுகர்ம நாம யோகம். கர்ணம் பவகர்ணம் காலை 10:30 மணி வரை, பின்பு பாலவ கர்ணம். சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் போதும். ஒரு 25 ரூபா செலவுல 100 நாள்ல உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறும். உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இங்கேருந்து இப்படி நாடி பார்ப்பாங்க பார்த்தீங்களா டாக்டர், அந்த இதுக்குள்ளார அந்த 4 விரல் வைக்கக்கூடிய இடத்துக்குள்ளார இப்படி இந்த 4 விரல் வைக்கிறதுக்குள்ளார நீங்க உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான எண்ணை எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை? திருமணம் நடக்கணும், எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும், நன்றி இறைவா. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நன்றி இறைவா. ஓகேங்களா? நல்ல வருமானம் வரணும், நன்றி இறைவா. என்னோட தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நன்றி இறைவா. அதிகப்படியான லாபம் வேணும், நன்றி இறைவா. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி இறைவா. இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க சொல்ல 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 கொடுத்த பணம் திரும்பி வரணும். அந்த கொடுத்த பணம்ங்கிறது எந்த நபர்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லும் போது 100 நாள்ல உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறணும். தினைக்கும் அந்த கோரிக்கையை சொல்லிட்டு எழுதணும். நம்பர் மட்டும் டெய்லி மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே நம்பரா வராது. ஓகேங்களா? அந்த வைப்ரேஷன் அப்பதான் சீக்கிரமா உங்களுக்கு அந்த காரியத்தை வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். இது எழுதக்கூடிய நேரம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுதலாம். அதுக்கப்புறம் காலையில 6:02, 6:04, 6:06, 6:08, 6:20, 6:22, 6:33, 6:42, 6:51 இந்த டைம்ல தான் எழுதணும். ஓகேங்களா? மற்ற நேரத்துல எழுதான் தவறு கிடையாது. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான நேரம் நம்ம எடுத்துக்கலாம். குளிச்சுட்டு தான் எழுதணும். 7 to 8 எழுத வேணாம். அப்புறம் 8 to 9 சேம் இதே டைம்ல தான் எழுதணும். 8:02, 8:04 ஆரம்பிக்க பார்த்தீங்களா? இதே டைம்ல தான் எழுதணும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 5252. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 4545. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7272. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 6666. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 8787. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7474. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 9999. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7777. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 1616.
மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜ அதிர்ஷ்டமான எண் 02. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியமான பாஸ்வேர்ட் நம்பர் வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக குரு காணிக்கை வாங்கிட்டு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து தேர்வு செய்து தரப்படும். நம்ம அடுத்த ரொம்ப முக்கியமா பார்க்கறது நாம யோகம். ஒருத்தர் எந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தா அவங்களுக்கு என்ன நன்மையோ அதோட கொஞ்சம் பவர்ஃபுல்லானது இந்த நாம யோகம். இதை தான் நீங்க வந்து லைஃப் லாங்கா பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க பிறந்த நாள் முதல். ஓகேங்களா? பிறந்த குழந்தை வெளியில வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க, அந்த சொந்த பந்தம், அதுல வந்து பாருங்க மேக்சிமம் அவயோகி கலர் தான் அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம கிட்டத்தட்ட வந்து 10 வருடமா ஆராய்ச்சி செஞ்சு நான் அதுக்கப்புறம் இதை நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுகர்மம் நாம யோகத்துல நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் யோகி கிரகம்ங்கிறது வந்து செவ்வாய். அப்ப சிவப்பு நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்தினா வெற்றியாளரா வருவீங்க. சிவப்பு நிறத்தை எங்க பயன்படுத்தலாம்? கயிறு கட்டலாம், சிவப்பு கயிறு, அருணா கயிறு சிவப்பு கயிறுல கட்டலாம். ட்ரெஸ்ஸு சிவப்பா வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா கூட பனியன் ஜட்டி நீங்க சிவப்பா பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடிய கார் சிவப்பு கலர், பைக்கு சிவப்பு கலர், வீட்டுக்கு பெயிண்டிங் ஏதாவது ஒரு இடத்துல சிவப்பு கலர், அன்றாட நீங்க வந்து பயன்படுத்துறதுல இந்த சிவப்பு நிறம் பயன்படுத்தினா அதிர்ஷ்டம். ஆனா பாருங்க, இவங்களுக்கு சிவப்பு நிறமே சுத்தமா பிடிக்காது. சுகர்மும் நாம யோகத்துல பிறந்தவங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து தீமை செய்யக்கூடிய கிரகம் அவயோகின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நன்மை செய்ய மாட்டார் கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கேது. மல்டி கலர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் வந்து பல கலர்கள் இருக்கும், பல வண்ணங்கள் இருக்கும். இந்த லேடிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் சாரீஸ் வரும், மல்டி கலர் சுடிதார் வரும். ஆண்களுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி வரல, 2 கலர் தான் மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? அப்போ அந்த கலர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அல்லது சாம்பல் நிறம் கேதுவோட தான். ஆஸ் கலர், சிமிட் கலர், இந்த மாதிரி எதுவும் எல்லாமே அந்த வந்து லைட் அந்த சாம்பல் நிறம்ங்கிறது அது கேதுவோடது. அதை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ சுகர்மன் நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்த பையனை சேர்க்கக்கூடாது, துருவம் நாம யோகத்தில் பிறந்த பையனை சேர்க்கக்கூடாது, சித்தம் நாம யோகத்தில் பிறந்த பையனை வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு பெண் வந்து சுகர்மம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு ஆயுஷ்மான், துருவம், சித்தம் இந்த 3 நாம யோகத்தில் பிறந்த பையனோட ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து சேர்க்கவே கூடாது. அது அப்படி சேர்த்தா இவங்களை வந்து பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. இது வந்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாம யோகம்னு போட்டிருப்பாங்க, சில இடத்துல யோகம் சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து சுகர்மம் இருந்தாவே இதுதான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே. அடுத்தது வந்து துருதி நாம யோகத்தில் பிறந்திருந்தீங்களா நீங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் ப்ளூ கலர். ராகு தான் உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம். அப்போ அந்த ப்ளூ கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினா வெற்றியாளராக வரலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தக்கூடிய இடங்கிறது ட்ரெஸ்ஸில் வந்து பயன்படுத்தலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கார், பைக்கில், வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொருள் அந்த நிறத்தை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கனாவே நீங்கள் வெற்றியாளராக வந்துடுவீங்க. துருதி நாமயோகத்தில் பிறந்தவங்க தவிர்க்க வேண்டிய கலர் அப்படின்னா வெண்பட்டு, ரோஸ் கலர், பிங்க் கலர் வந்து சுத்தமாக ஆகாது. ஓகேங்களா? இவங்களோட லெட்டர் பாடு விஷயங்கள் பாருங்கள், இந்த பிங்க் கலர் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அது வந்து நெகட்டிவாக தான் கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ திருமண பொருத்தத்தில் துருதி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சௌபாகிய நாமயோகத்தில் பிறந்தவங்களை வந்து சேர்க்கக்கூடாது, வியாகாதம் நாமயோகத்தில் பிறந்தவங்களை வந்து சேர்க்கக்கூடாது, சாத்தியம் நாம யோகத்தில் பிறந்தவங்களை வந்து சேர்க்கவே கூடாது. ஏன்னா இது அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 நெகட்டிவாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகேங்களா? அப்போ இதை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. நாளைக்கு நம்ம இதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.